வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் லண்டன் ஹாஸ் ஃபாலன் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகிறோம். 2013ஆம் ஆண்டு ஒலிம்பஸ் ஹாஸ் ஃபாலன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்துடைய சீக்வல் தான் வந்து லண்டன் ஹாஸ் ஃபாலன். ஒலிம்பஸ் ஹாஸ் ஃபாலனில் வந்து பிரசிடெண்ட்டோட ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட்டு இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஹவுஸ் வந்து எப்படி வந்து டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணி அதிலிருந்து வந்து ஜெரார்ட் பட்லர் தான் வந்து ஹீரோ. அவர் வந்து சீக்ரெட் ஏஜென்ட் சர்வீஸ், அவர் வந்து எப்படி வந்து மீட்கின்றார் அப்படின்றது தான் ஒலிம்பஸ் ஹாஸ் ஃபாலன் படத்தினுடைய கதை. ஸோ அதனுடைய சீக்வல் தான் லண்டன் ஹாஸ் ஃபாலன். ஒலிம்பஸ் ஹாஸ் ஃபாலன் திரைப்படத்தை வந்து ஆண்டனி ஃபோகா அவர் வந்து இயக்கியிருந்தார். இவர் வந்து ட்ரைனிங் டே, அதன் பிறகு வந்து என்னை பொறுத்தவரையிலும் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவருடைய யூக்குலைசர் ஒரு படம், இந்த யூக்குலைசர் படம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டைலு, அந்த மேக்கிங்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டைலான மேக்கிங். எப்படி பண்ணணும்னா யூக்குலைசர் படத்தை வந்து நிச்சயமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிச்சயமாக வந்து யூக்குலைசர் படத்தை வந்து நீங்கள் அவசியம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு டைரக்டர் வந்து ஆண்டனி ஃபோகா. அவருடைய இயக்கத்தில் வந்த படம் 2013 வந்த படம் தான் வந்து ஒலிம்பஸ் ஹாஸ் ஃபாலன். ஸோ இந்த திரைப்படத்திலையும் அதே சீக்வல் தான். லண்டன் ஹாஸ் ஃபாலன் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இங்கிலாந்து பிரசிடெண்ட் வந்து இறந்துடுறார். மற்றவங்க மாதிரி வந்து ஒரு இறப்புனா சாகு போயிட்ட ஒரு விஷயம் இல்லை. ஒரு இங்கிலாந்துடைய இப்போ பிரசிடெண்ட் வந்து இறந்துட்டாருன்னா அதுக்கு வந்து எவ்வளோ உலகத் தலைவர்கள்லாம் வருவாங்க. அப்போ உலகத் தலைவர்கள்லாம் வரும்போது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எவ்வளோ பண்ணணும். ஸோ இப்படி பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணும்பொழுது உலகத் தலைவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேரும்பொழுது அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து டெரரிஸ்டுடைய பார்வைகள் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி உலகத் தலைவர்கள் அங்கே அந்த இறுதி அஞ்சலிக்கு வரும்பொழுது அவர்கள் வந்து எல்லாரையுமே வந்து சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டும் வந்து உயிருக்கு குறி வைக்கப்படுது. ஆனால் அதுலேருந்து அவர் வந்து எப்படி வந்து தப்பிக்கிறாருன்றது தான் இந்த லண்டன் ஹாஸ் ஃபாலன் திரைப்படத்தினுடைய கதை. இந்த ஹாலிவுட்காரங்களுக்கு எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு நல்ல கட்டடம், நல்ல விஷயங்கள்லாம் வந்து அதை வந்து கிராஃபிக்ஸில் அழித்து பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் எப்பயுமே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த முறை அந்த கிராஃபிக்ஸ் கண்களுக்கு பட்டது வந்து லண்டன் மாநகரனுடைய அழகு. பிச்சு எடுத்துடுறாங்க. கத்தீட்ரலாக இருக்கட்டும், பிரிட்ஜாக இருக்கட்டும், அந்த ஜாயின்ட் வீலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இடித்து தர மட்டமாக்கி அதன் பிறகு வந்து பட முடிவில் வந்து அது வந்து மீண்டு வருது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஜெரால்ட் பட்லர் இந்த படத்துலேயும் வந்து த பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். மார்கன் ஃப்ரீமேன் ஆஸ் யூஷுவல்ஸ் ஹி டிட் வெல். இந்த திரைப்படத்தை வந்து பாபாக் நஜாஃபி வந்து இயக்கிற வந்து ஒரு ஈரான் டைரக்டர். ரெஃப்யூஜியஸாக ஸ்வீடன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த திரைப்படத்தை வந்து அவர் வந்து இயக்கியிருக்கிறார். பட் ஒலிம்பஸ் ஹாஸ் ஃபாலன் திரைப்படத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த படம் வந்து கொஞ்சம் இன்டர்வலுக்கு பிறகு கொஞ்சம் தொய்வை கொடுக்குது. ஆனால் ஆக்ஷன் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கான விஷயங்கள், அதுக்கான மசாலாக்கள் எல்லாமே இதில் வந்து தூவிருக்கிறாங்க. பட் ஆக்ஷன் ரசிகர்கள் வந்து தவறிடாமல் பார்க்க வேண்டிய படம் லண்டன் ஹாஸ் ஃபாலன். இந்த திரைப்படத்தை ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு 5க்கு 3. வேறு என்ன தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.